15,000 இப்போ 23,000 ரூபாய் எங்க 15,000 சம்பளம் எங்க அந்த கான்ட்ராக்டை தான் 20 வருஷமா நம்ம வேலை செஞ்சு ஆஃபீஸ் ஆண்டா போனால் வேலை செய்யாதான்றாங்க. இந்த 15,000 ரூபாய் தான் நீங்கள் செய்யணும், இந்த கான்ட்ராக்டில் தான் நீங்கள் செய்யணும்ன்றாங்க. கொரோனாவில் வந்து நான் விஷயத்தில் வந்து எவ்வளோ ரெண்டு கையை வச்சு வாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்தில் இறங்கி ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எடுத்து போட்ட வெறும் கம்முன்னு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் எப்படிமா பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் உங்களுக்கு புரிய மாட்டேன். எத்தனை பேர் வருஷமா வேலை செய்யறோம். இங்க குழுக்கள்ல போடுவோம் பாரு, வேலை செய்யறது 6,000 இப்போ 23,000 ரூபாய் எங்க 15,000 சம்பளம் எங்க அந்த கான்ட்ராக்டை தான் 20 வருஷமா நம்ம வேலை செஞ்சு இந்த வேலைக்கு போகணும் கான்ட்ராக்ட் மாறுதுன்னு சொன்னா எங்க வயிறு எரிச்சது யாரும் சும்மா விடாது. நாங்க எவ்வளவு வேதனை இருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் வேதனை இல்லை, வேதனை இருக்கும். இந்த மக்களுங்களே பாவம் குடும்பத்தோட விட்டு புள்ளக்குட்டிலாம் விட்டு பசியோட பட்டியோட நாங்கள் கடை இருக்கிறோம். ஏன்னா ஏதோ எல்லாரும் வந்து எங்களை வந்து பாக்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆனா இவங்க மட்டும் எங்களை தயவு காட்டல, வரல, எங்களை பார்க்கல. ஏன் பார்க்கல? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எதுவும் பண்ணல, எங்களோட உரிமையை தானே கேட்கிறோம். நாங்க உன்னால கஷ்டப்பட்டதுக்கு உரிமையை கொடுங்க. எங்க உரிமையை கேட்கறதுக்கு குடும்பம் எங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க என்னன்றோம், இந்த 23,000 சம்பளம் கொடுத்தீங்க, அந்த 23,000 கொடுங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல, நாங்க சொத்து கேட்கல, எதுவுமே கேட்கல. இல்ல நீங்க இன்னும் மேல கொண்டு சம்பளம் கொடுங்கன்னு கேட்கல. இந்த 23,000 கொடுங்க, நிரந்தரம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. தெரியல, ஆனா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது நம்ம பண்றது அநியாயம், இப்படி பண்றோமே, நான் இல்லாத பண்றோமே, மக்களை வந்து இந்த மாதிரி வெயிலையும் காத்துலயும் இந்த மாதிரி மழையில உட்கார வைக்கிறோமே நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னும் எங்க பிள்ளை குட்டியெல்லாம் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அது வேற ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா நாங்க வாடகை கொடுக்கணும், இதை நம்பிதான் நாங்க வாடகை கொடுக்குறோம், இதை நம்பிதான் கடை வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப திடீர்னு நீங்க வந்து இந்த வேலையில இருக்கக்கூடாது, இந்த வேலைக்கு போகணும் கான்ட்ராக்ட் மாறுதுன்னு சொன்னா எங்க வயிறு எரிச்சது யாரும் சும்மா விடாது. நாங்க எவ்வளவு வேதனை இருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் வேதனை இல்லை, வேதனை இருக்கும். இந்த மக்களுங்களே பாவம் குடும்பத்தோட விட்டு புள்ள